இது சிலோன் 24 இஸ்மாயில் உசுர் ரஹ்மான் சந்திக்கின்றேன். வந்து கொண்டிருக்கும் செய்தி, கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் உடனடியாக இன்றிலிருந்து 3 நாட்களுக்கு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக பரீட்சைகள் திணைக்களம் கூறுகின்றது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த வீதி வழியாகத்தான் மாணவ மாணவிகள் இந்த பாடசாலைக்கும் கூட பரீட்சை எழுதுவதற்காக சமூகம் அளித்திருந்தார்கள். உயர்தர பரீட்சை திங்கட்கிழமை ஆரம்பமாகியது. நேற்றும் சீரற்ற காலநிலையும் பொருட்படுத்தாது மாணவ மணிகள் தங்களுடைய உயர்தர பரீட்சையினை எழுதுவதற்காக வந்திருந்தார்கள். இன்றைய தினம் கூட இந்த வீதி வழியாகவே இந்த அஸ்ராஜ் மகாவித்தியாலயத்தில் உயர்தர பரீட்சையை தோற்றக்கூடிய மாணவ மாணவிகள் வந்திருந்தார்கள். இவர்களை ஏற்றி வருவதற்காக இலங்கையினுடைய இராணுவத்தினுடைய பிரிவு, அதேபோல் அவர்களுடைய வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தன. மாநகர சபையினுடைய வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தன. பிரதேச செயலகமும் ஒத்துழைப்பினை நல்கியிருந்தது. அதன் அடிப்படையிலே மாணவர்கள் மிகுந்த வெள்ளத்திற்கு மத்தியிலும் பலத்த சிரமத்திற்கு மத்தியிலும் இந்த பாடசாலையினை நோக்கி வந்திருந்தார்கள். அதுபோல் அக்கரைப்பற்று ஆயிஷா பாலிகா மகாவித்தியாலயம், அக்கரைப்பற்று முஸ்லிம் மத்திய கல்லூரி மற்றும் நாட்டினுடைய பல்வேறுபட்ட இடங்களிலும், குறிப்பாக வடகிழக்கு அதேபோல் மத்திய மலைநாடு உட்பட பல்வேறுபட்ட பகுதிகளிலும் இந்த மழை வெள்ளத்தையும் பொருட்படுத்தாது இலட்சியம் ஒன்றோ தங்களுடைய எதிர்காலம் என்பது பரீட்சை என்பதை மையமாக கொண்டுதான் அவர்கள் விஜயம் செய்திருந்தார்கள். பாடசாலைகளுக்கு வந்திருந்தார்கள். தற்போது கிடைக்கப்பட்டிருக்கின்ற செய்தியை மாணவர்களுக்கு சற்று ஆறுதலை கொடுக்கும். எந்த விதமான அச்சமும் பீதியும் இல்லாமல், எந்த விதமான மனக்கிளேசங்களும் இல்லாமல் மாணவ மாணவிகள் வந்து 3 நாட்களுக்கு பிறகு இந்த பரீட்சையினை எழுதி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும். காற்று வீசி கொண்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்காக நாங்கள் தந்து கொண்டிருக்கின்ற காட்சிகள் இவை.